வெல்கம் டு தின ஒரு தகவல். இன்னைக்கு நம்ம தின ஒரு தகவல்ல நம் பாரம்பரிய உணவுப் பொருட்களை இப்போ எல்லாமே மறந்துட்டு வரோம். ஸோ அதோட மகத்துவத்தையும் அதோட நன்மைகளை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ சிறுதானியமும் அதனுடைய நன்மைகளும் தான். இந்த சிறுதானியங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சிட்டியில் வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன அப்படின்றதே தெரியாது. அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி செஞ்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு அதை டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செஞ்சு கொடுக்கலாம், அதோட நன்மைகள் என்னன்னு எப்படி நம்ம எடுத்து சொல்லலாம், அதனால என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படின்றதையும் நம்ம எடுத்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால தான் நான் இன்னைக்கு இந்த சிறுதானியமும் அதனுடைய நன்மைகளை பற்றின இந்த விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த தகவலை கேட்கறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல ஒரு ரெட் கலர் பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் டெய்லி கொடுத்துட்டு வரோம். உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ல எங்க சேனல்ல இருந்து நாங்க போடக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க என்ன தகவல்கள் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். எந்தெந்த சிறுதானியத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன சிறப்பு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டோம்னாவே நம்ம அதை எப்படி பயன்படுத்தி நம்மளுடைய உடலை வலுவா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். 6 மாத குழந்தை முதல் 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெரியவர் வரைக்கும் எல்லாருக்குமே ஏற்ற ஒரு சத்தான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியம் தான். இந்த சிறுதானியம் அப்படின்றது வரகு, சாமை, திணை, குதிரைவாலி, கம்பு, கேழ்வரகு, சோளம், இந்த மாதிரி நிறைய சிறிய அளவிலான தானியங்கள் தான். இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி நம்ம முன்னோர்கள் நிறையவே இதை விவசாயம் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இதோட மகத்துவம் எல்லாம் குறைஞ்சி இப்போ நம்ம ரைஸாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த காலத்தில் எல்லாமே இதை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நெல்லரிசி அப்படின்னு சொன்னாவே அது அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அவங்களுக்கு காணப்பட்டுச்சு. ஆனால் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. சிறுதானியம் எல்லாமே நமக்கு இப்போ ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஒரு கேஜி மூங்கில் அரிசிலாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளால் ஒரு கிலோ வாங்கி சாப்பிட முடியுமா அப்படிங்கிறதே நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு கஷ்டமான ஒன்று தான். ஏன்னா அந்த மூங்கில் அரிசி அப்படின்றதெல்லாம் அந்த காலத்திலே விவசாயமாக பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னு கூட சொல்ல முடியும். அதெல்லாம் இப்போ நமக்கு இங்கே கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. இதெல்லாம் மலைவாழ் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் விவசாயம் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த குதிரைவாளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொல்லிமலை சைடு போனீங்கன்னா நீங்கள் இங்கே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த எல்லா வகையான அரிசி வகைகளும் சரி, சாமை, திணை, இந்த மாதிரி எல்லாமே கம்பு, கேழ்வரகு எல்லாமே நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அங்கே போகிறவங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு உன்னதமான உணவுப் பொருட்களை வாங்கி வர மறந்துடாதீங்க. கொஞ்சம் ரேட்டு கூட தான். ஏன்னா நம்ம இப்போ அரிசி சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால அரிசி சோறு சாப்பிட்றவங்களுக்கு இது பிடிக்குமா அப்படின்னா பிடிக்காது தான். ஆனால் இது ஒரு உன்னதமான ஒரு உணவுப் பொருள். அதனால கண்டிப்பாக வாங்கிட்டு நீங்களும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் என்னென்ன சிறப்பு இருக்கா, அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு வலிமை, அதாவது உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சத்தான இது வேற எதுலையுமே கிடைக்காது. உடலை நம்ம வலுவாக வச்சுக்கணும்னா கண்டிப்பாக இது எல்லாமே நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கம்பு, நான் இப்போ ஃபர்ஸ்ட் கம்பை பற்றி சொல்லிடுறேன். கம்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முன்னாடியெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போவும் ஒரு சில ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா கம்பு விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த கம்பு என்ன மாதிரியான ஆரோக்கியம் தரும்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான சருமத்தை ஃபஸ்ட்டு தரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பார்வைத்திறன் மேம்படுவதற்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உடல் வெப்பத்தையும் தணிக்கும், வயிற்று புண்களை குணப்படுத்தும். பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு பால் சுரக்கிறதுக்கும் இந்த கம்பு பெரிதும் பயன்படுது. கம்பு பச்சை கம்பா இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடைச்சி அதை நல்லா கையால் இது பண்ணிட்டு அதில் ஒரு மாதிரி உமின்னு சொல்லுவாங்க, அந்த உமியை எடுத்துட்டு அந்த பச்சை கம்பில் அச்சு வெல்லம் சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த கம்பு ப்ளஸ் அச்சு வெல்லம் ரெண்டும் சேர்ந்தாவே அது உடலுக்கு ஒரு வலிமையான சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அச்சு வெல்லமும் நம்ம எந்த அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கிறோமோ அதை விட நம்ம இந்த அச்சு வெல்லம், நாட்டு சர்க்கரை இது மாதிரி நீங்கள் எடுத்து உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு உடல் வலு பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரெண்டாவது திணை. திணை நம்ம ஏரியாக்கள் சைடு விவசாயம் பண்ணுறாங்கன்னா கிடையாது. இது நம்ம ஏதாவது நாட்டு மருந்து விற்கக்கூடிய அந்த கடைகளில் போய் கேட்டிங்கன்னா அங்கே வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைங்கன்னா நீங்கள் வேறு எங்கேயாவது மலை கிராம மக்கள் அந்த சைடு போகிற மாதிரி போனீங்கன்னா நீங்கள் அங்கே தான் வாங்க முடியும். அதுவும் இல்லை அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டுங்களில் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாலிஷாக வச்சுருப்பாங்க. பாலிஷாக இருக்கும்போது என்னென்னா அதில் எந்த அளவுக்கு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஏன்னா வர ரைஸ் கூட அவ்வளோ ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய நெல்லுக்கும் சரி, நம்ம கடையில் வாங்கக்கூடிய அரிசிக்கும் சரி,
ரெண்டுக்குமே வந்து நிறைய டிஃபர் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இந்த திணை வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்குமானா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் திணையில் இருக்கக்கூடிய அந்த சத்தான உணவுப் பொருள்னால நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதயத்தை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சக்தி வந்து இந்த திணையில இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த திணை அதிகரிக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தும். மகிழ்ச்சியான மனநிலையை வந்து தருமா. ஸோ இந்த திணை வந்து தெனை மாவுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இடித்து மாவு பண்ணி அதில் நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய்லாம் போட்டு கூட சாப்பிடுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு உன்னதமான ஒரு உணவுப் பொருள் தான். இது கிடைச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அடுத்து 3வது வந்து சாமை. சாமை அப்படின்னாலும் இதுவும் வந்து ஒரு கிராமங்களில் கிடைக்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த மாதிரி திணை இதெல்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய காலத்தில் வரக்கூடிய தமிழ் நூல்கள்லேயே வந்து இதோட மகத்துவங்களை பற்றி நிறையவே பாடியிருப்பாங்க, பாடல்களாகவே பாடியிருப்பாங்க. ஏன்னா மன்னர்கள் காலத்தில் வந்து நெல்லரிசி சாதம் சாப்பிட்டது இல்லையா, இதுதானே சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இதை பற்றின எல்லா விஷயங்களுமே வந்து நீங்கள் தமிழ் களஞ்சியங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஒவ்வொரு மகத்துவத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சாமை இதை பற்றி நான் சொல்கிறேன். சாமை வந்து என்ன பண்ணுன்னா ரத்த சோகையை வந்து குணப்படுத்துமாம். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இது ரொம்பவே உகந்த ஒரு உன்னதமான உணவு. இதை வந்து சாப்பிட்றதுனால என்ன ஆகும், மலச்சிக்கல் தீரும், விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க உதவுமாம், உடலில் கொழுப்பு படிவதை வந்து தடுக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போ கொலஸ்ட்ரால் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அவங்களாம் வந்து இந்த சாமையை வந்து நிறையவே எடுத்து உணவில் சேர்த்துக்கலாம். அடுத்து 4 கேழ்வரகு. கேழ்வரகு வந்து நமக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா இப்போ நம்ம ஏரியாக்களில் வந்து நிறைய இடத்துல வந்து கேழ்வரகு வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ஈஸியாக வந்து கேழ்வரகு கிடைக்கும். திணை, சாமை இதெல்லாம் கூட நமக்கு ஓரளவுக்கு ரேராக கிடைச்சாலும் கேழ்வரகு, கம்புலாம் வந்து வரகு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ இந்த கேழ்வரகு வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டெய்லி வந்து கேழ்வரகு வந்து களி செய்வாங்க இல்லையா. ஸோ களி செஞ்சுட்டு நீங்கள் மார்னிங் ஒரு கிளாஸ் வந்து நல்லா மோர் போட்டு அதில் நிறைய வெங்காயம் அரிஞ்சு போட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் டெய்லி காலையில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் சூடு இருக்காது, எலும்புகளை வந்து இது உறுதி செய்யும். அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் வந்து இந்த கேழ்வரகு. சர்க்கரை நோயை அந்த அளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுருக்குமா, உடல் வெப்பத்தை சுத்தமாக குறைக்கும், பூப்படுதலுக்கு தாமதப்படுத்தக்கூடிய ஒன்று தான், சருமத்தில் வந்து பளபளப்பும் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த கேழ்வரகோடைய மகத்துவத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று, அதனால நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது வந்து கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கேழ்வரகு வந்து எவ்வளவு நல்லதுன்னு சொல்லி. ஆனால் நம்ம வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி இந்த கேழ்வரகோட இந்த நான் சொன்ன எல்லாத்தையுமே சேர்த்து கூட நீங்கள் ஒரு மாவாக ரெடி பண்ணி ஒரு சத்து மாவு மாதிரி குழந்தைங்களுக்கு அதில் பால் மிக்ஸ் பண்ணி ஒரு 6 மாதத்து குழந்தைங்களுக்கு இணைய உணவு கொடுப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அவங்க அந்த டேஸ்ட் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க லைஃப் லாங் வரைக்கும் அதோடைய டேஸ்ட் பிடிக்கும் அவங்களுக்கு. நீங்கள் எதுவுமே கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா கேழ்வரகா, கம்பா, ஐயா வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதை லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அதோடைய டேஸ்ட்டை வந்து அவங்களுக்கு குழந்தையிலே இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அடுத்து 5வது வந்து வரகு. வரகு பார்த்தீங்கன்னா வரகையும் வந்து இப்படிதான் நம்ம வந்து குருணை நெல் வாங்குவோம் இல்லையா. ஸோ குருணை சோறு வந்து நிறைய வீட்டில் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் வந்து வரகு. ஸோ வரகு அரிசியை பார்த்தீங்கன்னா உடல் எடையை வந்து இது கண்டிப்பாக குறைக்கும். ஸோ ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வரகு அரிசி வாங்கி நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. மாதவிடாய் கோளாறுகளை வந்து இது கண்டிப்பாக சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி இருக்கு இல்லையா, அவங்க வந்து கண்டிப்பாக அவசியமாக இதை வந்து சாப்பிடுவாங்க. சர்க்கரை, நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு வந்து இந்த வரகு அரிசி வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ வரகு கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து 6 குதிரைவாளி. இந்த குதிரைவாளி அரிசி வந்து நமக்கு இங்கே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ரேர் தான். இதுவும் நான் சொன்ன மாதிரி மலை கிராமங்களில் கிடைக்கக்கூடிய ஒன்று. ஸோ இதுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது மலை கிராம சைடு வந்து போகிறீங்க, இல்லை ஒரு ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா அந்த ஊரில் என்ன விசேஷமான பொருள் கிடைக்கும், என்ன உணவுப் பொருள்கள் வந்து அந்த ஊரில் விசேஷம் அப்படின்றத. ஏன்னா மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து ரொம்ப நாள் நீண்ட நாட்கள் வாழ்கிறாங்கன்னா அவங்க வந்து அரிசி சாதம் வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவுப் பொருள்களை வந்து அவங்க நிறையவே யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த குதிரைவாளி வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னா சர்க்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான உணவுப் பொருள். இதய நோய்களும் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரைவாளியில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து நிறைவாக இருக்கும். செரிமான மண்டலத்தை வந்து சீராக்கும். மலச்சிக்கலையும் வந்து அது குறைச்சிடும்.
ஸோ குதிரைவாலி கிடைச்சாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் சொன்ன இந்த 6 உணவுப் பொருள்களையுமே வந்து அவ்வளவு உன்னதமான சக்திகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலுக்கு அவ்வளவு வலு சேர்க்கக்கூடிய அனைத்து விதமான சத்துக்களும் வந்து அதில் அடங்கியிருக்கு. அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் கிடைச்சதுன்னா வாங்க மறுக்கவே மறுக்காதீங்க. வாங்கி கொண்டு வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் வந்து அதோட இதை எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த பாரம்பரிய உணவுப் பொருட்கள் வந்து அழிஞ்சிடாமல் பார்த்துக்கணுன்னா நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றின விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதை பற்றின சில விஷயங்கள் ஏதாவது வேணும்னாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பிளேசஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.